இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தசைகளுக்கு வலிமை தரும் 10 இயற்கை உணவு என்னென்ன என்பதை பத்தி பார்க்க போறோம். உடலை வலிமையாகவும் கவர்ச்சியாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு பெரிய ஆசையாவும் கனவாவும் தான் இருக்கு. இதற்காகவே எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போறது போன்ற பல இடத்துக்கு அவங்க படையெடுத்து போறாங்க. சிலர் நேரம் காலம் பார்க்காமலே வியர்க்க விறுவிறுக்க கடும் சிரமத்தோடையே உடற்பயிற்சியும் செய்யறாங்க. ஒரு சைடு உடற்பயிற்சி செஞ்சாலும் உடல் வலிமையாக வேண்டும் என்றால் நம்மளோட உடல் தசைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இங்க நடப்பது வேறு. அதாவது இயற்கை உணவுல கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. டப்பாக்கள்ல அடைத்து வைக்கப்பட்ட புரோட்டீன் பவுடர், எனர்ஜி ஃபுட் போன்ற செயற்கை ஊட்டச்சத்துக்களை தான் நம்ம பலர் விரும்பி சாப்பிடுறோம். இவற்றையெல்லாம் கருத்துல கொண்டு நம்மளோட தசைகளுக்கு வலிமை சேர்க்க நாம் சாப்பிடுற உணவுகள் வலிமையான தசைகளை பெறுவதற்கு துணையாக இருப்பது இந்த இயற்கையான உணவுகள் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க. மேலும் இயற்கையாக கிடைக்கும் உணவு சாப்பிடும்போது புரோட்டீன் சத்துடன் உடலுக்கு தேவையான நார் சத்து, வைட்டமின், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற மற்ற சத்துக்களும் கிடைக்குது. இவை உடல் ஆரோக்கியத்திற்கு இன்னும் வலு சேர்க்கும். ஆனால் செயற்கை உணவை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள புரோட்டீன்ஸ் மட்டுமே உடல்ல சேருது. மற்ற சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறதே கிடையாது. செயற்கை உணவுகள்ல உள்ள ஊட்டச்சத்துக்கள் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். இதனால உடனடியாக வேறு உணவுகளை நம்ம சாப்பிட முடியாது. அதனால உடலை வலிமையாக்க விரும்புபவர்களும் கடின உடற்பயிற்சி மேற்கொள்பவர்களும் எந்தெந்த உணவுகளை அதிகமா சேர்த்து கொள்ளலாம் என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல முட்டை. நம்ம சாப்பிடும் ஒவ்வொரு முட்டையிலிருந்து 6 to 8 கிராம் வரை நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் கிடைக்குது. 9க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்களும் இருக்கு. மேலும் முட்டையில வைட்டமின்கள், இரும்பு சத்து மற்றும் கால்சியம், துத்தநாகம் போன்ற தாது சத்துக்களும் நிறைய இருக்கு. இவை அனைத்துமே உடல் வலு பெற உதவியா இருக்கு. அடுத்தது இறைச்சி. 100 கிராம் கோழி இறைச்சியில கோழியின் நெஞ்சு பகுதி தான் நம்ம எடுத்துக்கணும். 30 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்கு. இவை செல்களின் தேய்மானத்தை குறைச்சி புதுப்பிக்க உதவுவதோடு இது உடல் தசைகளுக்கும் வலு சேர்க்குது. அடுத்தது தண்ணீர். நம்மளோட உடல்ல 70% தண்ணீர் இருக்கு. அது போல தசை திசுக்கள் 75% தண்ணீரால ஆனதுதான். எனவே தினமும் சரியான அளவு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டும். தசையின் வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது நீர் தான். இல்லை என்றால் நீர் வறட்சியும் ஏற்படும். இதனால உடலின் வளர்ச்சிதை மாற்றத்துல ஏற்படும் பாதிப்பால தசை வலிமை குறைய வாய்ப்பு உள்ளது. அதனால போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிப்பது தசையின் வலிமைக்கும் உதவும். அடுத்தது மீன் எண்ணெய். மீன் எண்ணெயில தசை வளர்ச்சிக்கு தேவையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அதிக அளவுல இருக்கு. இவை உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது வளர்ச்சிதைனா மெட்டபாலிசம், ஊக்குவிக்கும். இதனால உடலின் தேவையில்லாத கொழுப்புகள் குறைவதோடு வலிமையான தசைகளும் உருவாக உதவும். அடுத்தது ஓட்ஸ். இதுல கார்போஹைட்ரேட், நார் சத்து, புரோட்டீன்ஸ், தாது பொருட்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைய இருக்கு. தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். உடற்பயிற்சி செஞ்ச பிறகு உடனே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய சிறந்த உணவு தான் இந்த ஓட்ஸ். அடுத்தது பாலக்கீரை. பாலக்கீரையில உள்ள பைட்டோசிடைஸ்டெராய்ட்ஸ் என்ற வேதிப்பொருள் 20% தசை வளர்ச்சிக்கு உதவுவதாக அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பாலக்கீரையில அந்த அளவுக்கு சத்து இருக்கு. அடுத்தது அன்னாசி பழம். அன்னாசி பழத்துல பாத்தீங்கன்னா புரோமேலைன் என்னும் என்சைம் இருக்கு. இது தசைகள்ல ஏற்படும் வீக்கத்தை குறைப்பதுடன் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு பிறகு இதை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்துல உள்ள புரோமேலைன் ஆண்களின் டெஸ்டோஸ்டெரான் அளவை அதிகரிக்க உதவும். உடல்ல டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமாச்சுன்னா அது தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி புரோக்கோலியுடன் தக்காளி, மக்காச்சோளம், மிளகு சேர்த்து சாலடாக நம்ம சாப்பிடலாம். இதுல உள்ள வைட்டமின் சி தசை திசுக்களின் ஆயுள கூட்டும். அதே மாதிரி நார் சத்து, தாதுக்களும் இதுல அதிக அளவு இருக்கு. இவை தசை வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது பாதாம். பாதாம் பருப்புல கொழுப்பு சத்து, புரோட்டீன்ஸ், வைட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு. இவை தசை வளர்ச்சிக்கு ஊட்டமளிப்பதோடு வலிமை பெறவும் பெரிதும் உதவியா
உதவியா இருக்கு. தசை வலிமைக்கு தரும் இயற்கை உணவுகள்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயற்கையான உணவுகளை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே இதோட மாற்றங்கள் உங்க உடம்புல நிறையவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.